பெத்தூர் வர்சஸ் மோட்டுப்பட்டி இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச். மோட்டுப்பட்டி டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை தேர்வு பண்ணிட்டாங்க. 5 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வேல்முருகன், நான் ஸ்ட்ரைக்கில் பச்சையப்பன். ஃபர்ஸ்ட் ஓவரை வைரம் போட வந்திருக்காரு. வைரக்கல் ஃபர்ஸ்ட் ஓவரில் இருந்து இன்னர் சர்க்கிளில் குறைஞ்சது 4 பேர் இருக்கணும். பவர் பிளே கிடையாது. சர்க்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. கூடவே லெக் பைஸுமே உண்டு. லெக் பைஸ் முறையில் ஃபர்ஸ்ட் ரன் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் முன்னாடி இருந்தது. புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன். வைரம் 2, பச்சையப்பன். நல்லா கட் ஷாட். தெளிவாக ஆடி இருக்காரு. ஃபைண்ட் த கேப். பந்துக்கு ஷார்ட்ஸ் பவுண்டரி. ஸ்கூப்கான ட்ரை. பந்தை விட்டுருக்காரு. அம்படிஷன். குட் பால். ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு. இந்த தடவையும் கேப்பை பிக் பண்ணியிருக்காரு. குட் பேட், லவ்லி பேட். ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பால். டீப் கவர், பாயிண்ட் ரெண்டுமே மேலே வச்சுருக்காங்க. லெக் சைடில் 2 ஃபீல்டர் மட்டும் தான் மேலே. இந்த தடவை லெக் சைடில் பவுண்ட்ரி. 3 பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஓவரில் பச்சையப்பன் பேட்டில் இருந்து. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. மோட்டுப்பட்டி 15 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். லோ ஃபுல் டாஸ். நேருக்கு நேரம் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் அம்படிஷன். 6 தெளிவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு வேல்முருகன். பேட்டில் சரியான மீட் இல்லை. சிங்கிள். சுடர் 2 வேல்மணி. லோ ஃபுல் டாஸ். 1 பவுன்ஸில் மேபி பவுண்டரி. அதான் நடந்திருக்கு. ப்ராப்பராக கேப்பை ஃபைன் பண்ணி ஆடுறாங்க. தரமான பேட்டிங். போறையுமே தெளிவாக போட்டார் பந்தை. குயிக்கர் ஒன். கணிக்க முடியாத பந்து. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். பட்டிருந்தா விக்கெட் மேபி. இந்த தடவை டேரக்டாக பட்டிருக்கு. அம்படிஷன் நாட் அவுட். 2 ரன் கொடுத்துருக்காரு. நல்ல ஃபீல்டிங். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ரன் ஆடி இருக்காங்க. போலிங் எல்லாம் வைரம் வந்திருக்காரு. டாப் பேஜ் மாதிரி பட்டிருக்கு. ஃபீல்டர் பந்தை விட்டுருக்காரு. இந்த பால் லக்கி பவுண்டரி. இப்போ வரையுமே நிறையா பவுண்டரிஸ் வந்துருச்சு. ஸோ எல்லா பெரிய ஷாட்டுமே பவுண்டரிஸ் தான். இந்த பால் மிஸ் பண்ணியிருக்காரு. தெளிவாக பிடிச்சி போட்டிருக்காரு வைட் லைனை. நல்ல கச்சா. சான்ஸ் ஃபார் ப்ராப்பரான கிரிக்கெட் ஷாட். ஸோ 2 பேட்ஸ்மேனும் தரமாக பதிவு பண்ணுறாங்க பவுண்டரி சார். எக்ஸ்ட்ரா பேஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 38 ரன் ஆடி இருக்காங்க. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். அந்த பால் எடுக்கல. ஸோ இந்த தடவை சான்ஸ் ஃபார். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வெற்றிவேல். ஆக்சுவலாக விக்கெட் விழலை. பேட்ஸ்மேனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேபி இட்ரா இருக்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. பேட் போவான். ஆகா இன் பெரிய ஷாட். சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. 2 பாலில் ஃபாஸ்ட்டாக 10. சான்ஸ் ஃபார். ஸோ பந்தை விட்டுருக்காங்க. இந்த பால் 2 ரன். டாப் பேஜ் மாதிரி பட்டிருக்கு. ஸோ பட்டா ஃபாஸ்ட்டாக போயிடும். நல்ல ஃபீல்டிங். இப்போ ஒரு 2 ரன் எடுத்திருக்காங்க. இந்த பால் 3. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 55 ரன் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஓவருக்கு அப்புறம் ஸோ ஃபீல்டரை கிராஸ் பண்ணியிருக்க பந்து சர்க்கிள்குள்ளே இருந்தாங்க ஃபீல்டர்ஸ். லக்கி பவுண்டரி. நல்லா படலைனாலும் பவுண்டரி கிடைக்கும். செகண்ட் ஒன். ஷஃப்லை மேலே வந்திருக்காரு. க்ளோஸ் பால். சிங்கிள் ஒன்லி. நல்ல ஃபீல்டிங். நல்ல ரன்னிங். இன்சைட் அவுட். ப்ராப்பராக படலை. நிறைய பவுண்டரிஸ். லக்கி பவுண்டரிஸுமே அமைது அந்த டீமுக்கு. போன பால் வைடாக போட்டார். இந்த தடவை ஸ்லாட்டில் இருந்த பந்து ஃப்ளாட்டாக ஒரு 6 ரன் நினைக்கிறேன். மேபி 1 பவுன்ஸில் பவுண்டரியாக இருக்கலாம். பவுண்டரி. ஒரு 6 தரமான ஷாட். ஃபுல் ஃபேஸில் ஃபுல் டாஸ். ஸோ இதுவுமே பவுண்டரி ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம்.
லக்கி பவுண்டரி, நிறைய லக்கி பவுண்டரி மோட்டுப்பட்டிக்காக. ஸோ ஒரு விக்கெட்டை கூட லூஸ் பண்ணாமல் தரமான நிறைய ஷாட் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. 78 ரன் ஆடிருக்காங்க முக்கியமான மேட்ச்சில் மோட்டுப்பட்டி. டார்கெட் 79, 30 பந்துக்கு 79. ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ், நான் ஸ்ட்ரைக்கில் சுடர். ஃபர்ஸ்ட் ஓவரை வெற்றி போட வந்திருக்காரு. சேசிங் தரமாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாலை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். சான்ஸ் ஃபார், வெளியில் சிக்ஸர் சொல்லியிருக்காங்க. அம்பையர் டிசிஷன் 6 கொடுத்துட்டாரு. காரணமான சிக்ஸரை பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன். ஜஸ்ட் ப்ரீ குவார்டர் மேட்ச்சில் இதே பேட்ஸ்மேனோட பேட்டில் ஒரு 50 பார்த்தோம். ஸோ இந்த விக்கெட் கீ விக்கெட்டாக இருக்கும். தேடி போய் ஆட பார்த்தாரு. ஒய் லைனை ஒட்டி குயிக்கர் ஒன்றா போட்டிருக்காரு பவுலர். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சுடர். ஃபோர்த் ஒன். ஸ்லாட்டில் இருந்த பந்து ஃபர்ஸ்ட் பாலை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இவருமே. ஸோ கிரீஸில் இருக்கிற 2 பேட்ஸ்மேனுமே ஒவ்வொரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. அதுவும் முதல் பந்திலே. ஃபிஃப்த் ஒன். நல்ல கட் ஷாட், பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில் அந்த மாதிரி ஆடுறாங்க பேட்டிங். லாஸ்ட் ஒன் மோர். இன்சைட் எட்ஜ் மாதிரி பட்டிருக்கு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 ரன் ஆடி இருக்காங்க வித்தவுட் எனி லாஸ். நல்ல ஸ்டார்ட் பேட்டிங்ல. இந்த பால் 2 ரன். ஃபாஸ்டா போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். இன்சைட் எட்ஜ் லக்கி பவுண்டரியை பதிவு பண்ணுவாங்க மேபி. ஓய்யோ, கைக்கே வந்துருச்சுங்க பந்து. இந்த பால் 2 ரன். கிட்டத்தட்ட 2 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. லேட்டாக தான் புஷ் பண்ணாங்க. ஒரு ரன் ஹையா போயிருக்கு. சான்ஸ் ஃபார். ஓய்யோ, கேட்சை விட்டுருக்காங்க. இந்த பால் 2 ரன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 ரன் ஆடி இருக்காங்க. பவுலிங் எல்லாம் முருகேசன் வந்திருக்காரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். லெஃப்ட்ல திரும்பி இருக்காரு. ஃபீல்டர் வச்சிருக்காங்க. செகண்ட் ஒன். மேபி எல்லா பந்துமே திரும்பி தான். ஓ, இந்த தடவை ஸ்ட்ரைட்டர் ஒன்றா போட்டாருன்னு நினைக்கிறேன். கடைசி 8 பந்து நல்ல கம்பேக் வித்தவுட் பவுண்டரி. ஸோ மேட்ச்குள்ளே வர பேட்டிங் டீம் பெரிய ஷாட் புஷ் பண்ணணும். பெரிய ஷாட்டுக்கான தேடல். திருகல் பந்து பேட்டில் சரியாக படலை. தெளிவாக எடுத்திருக்காருங்க. குட் பிளே, குட் பிளே. ஸ்ட்ரைக்கில் ஜனா, நியூ பேட்ஸ்மேன். பெரிய ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பிளைண்டாக ஒரு சுத்தால் நேருக்கு நேராக பனிஷ் பண்ணியிருக்காரு ஜனா. குட் ஸ்ட்ரைக், குட் ஷாட். குட் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து பேக் டு பேக் 2 ஹிட். மச் நீடட். 6 பதிவு பண்றாரு. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். 3 ஓவருக்கு 40 ரன் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட். ஈஸி. ஓய்யோ, புஷ் பண்ணிட்டாருங்க. இங்க கிளியரா கன்ஃபியூஸ். சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ஸோ கிஃப்டா ஒரு விக்கெட்டை கொடுக்குறாங்க. ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார். இப்போ தான் லேண்டே ஆயிருக்கு. கிளியராக சிக்ஸருங்க. 3 சிக்ஸரை பதிவு பண்ணியிருக்காரு இப்போ வரையும் ஜனா. அடுத்த 9க்கு 32 ரன் தேவை. 5 பால் வெளியாடணும். குறைஞ்சது 4 பால் வெளியாடணும். சான்ஸ் ஃபார் கேட்ச். கையில் பட்டு கீழே விட்டுருக்காரு. சிங்கிள். முக்கியமான 2 பந்து. பெரிய ஷாட் கட்டாயமாக தேவை. அம்பையர் டிசிஷன் நோ பால் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இந்த பால் சிக்ஸர். எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக விக்கெட்டுக்கு நேராக தேர்ட்மேன் இருந்ததா சொல்கிறாரு அம்பையர். ஸோ சின்ன மூமெண்ட் இங்கே பார்க்கலாம். மேட்ச்சில் 24 ரன் தேவை. 7க்கு 24 பாசிபிளான ஒரு ஸ்கோர் இந்த பிச்சை பொறுத்த வரையும். கிளியராக பேட்டிங் ட்ராக். இந்த பால் ஃப்ரீ. கட்டாயமாக பெரிய ஷாட் தேவைன்றனால மேலே பர்ஃபெக்டான ஏர்கர் போட்டிருக்காரு. புஷ் பண்ணிட்டாங்க இங்க. இந்த பால் 1+1 விக்கெட். ஆக்சுவலாக லாஸ்ட் பால்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கான முயற்சி. 56 ரன் வந்திருக்கு இப்போ வரையும். கடைசி 6 பந்துக்கு 23 ரன் தேவை. 6க்கு 23.
ஃபர்ஸ்ட் 2 பால் தெளிவாக ஆடி ஆகணுன்ற நிலைமையில் அவுட் ஆன அப்பீல். காம்படிஷன் நாட் அவுட். ஸ்ட்ராங்கான அப்பீல். குட் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து. ஏன்னா 3 பந்து ஆடணும் வெளியில. தட் பால் ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார். இதுவுமே சிக்ஸர். ஃபர்ஸ்ட் 3 பால்ல 2 சிக்ஸரை பதிவு பண்ணியிருக்காரு ஜனா. மேட்ச் இன்னும் முடியலை. 3-11. அகைன் பெரிய ஷாட். ஸோ எதிர்காத்துலையுமே பதிவு பண்ணிட்டாருங்க. அடுத்த 2-5. ஸோ பவுலரால் எதுவுமே பண்ண முடியல. தெளிவாடுறாரு. ஸோ 7-32 அப்படின்ற நிலமையில் ஒரு நோ பால் போட்டாங்க போன ஓவரில். ஸோ அப்போ இருந்து இப்போ வரையுமே மேட்சையே தலைக்கெல்லாம் மாற்றிட்டாங்க பேட்டிங் டீம். ஸோ பவுலிங் எல்லாம் சின்ன சேஞ்சஸ். ஸோ பவுலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2-5. அம்பையர் டிசிஷன் நோ பால். ஐயோ பேட்டில் பட்டுச்சுங்க. என்ன நோ பால்னு தெரியல. ஸோ காட் சொல்லலன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அம்பையர். டிசிஷனில் பவுலருக்கு திருப்தி இல்லை. ஸோ கிளியராக ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. காட் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் நோ பால் கொடுத்தாரு. ஆக்சுவலாக சொன்னதா இவங்க அப்பீல் பண்ணுறாங்க. சின்ன தப்பு மேட்ச்சை அடியோடு மாற்றும். அதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ லாஸ்ட் 4வது ஓவரில் ஒரே ஒரு நோ பால் போட்டாங்க. ஸோ அப்பொழுது மேட்ச் இந்த பக்கமாக திரும்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நேரம் ஆர்கியூக்கு அப்புறம் ரீபால் சொல்லியிருக்காங்க. கூடவே அதே பவுலர் தான் ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ண அதே பவுலர் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. 2-5 மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அம்பையர் பண்ணுறதுமே கஷ்டம்தான். பேட்டிங் விளையாடுறது பவுலிங் போகிறது எவ்வளோ கஷ்டமோ அந்தளவுக்கு அம்பையருமே கஷ்டம்தான். ஸோ இன்டர்நேஷ்னல் அம்பையர்ஸே தப்பு பண்ணுறாங்க. ஸோ அம்பையர்ஸை ஒபே பண்ணணும். அது கேமோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லுவேன். 2-5 நிறைய திருப்பு முனை இந்த மேட்ச்சில். பிளைண்டாக ஒரு சிக்கல். நல்ல கம்பேக். 1-5. ஃபர்ஸ்ட் டீமாக செமி யார் போவான்னு இந்த பந்தில் தெளிவாக தெரிஞ்சிடும். ஃப்ரெஷர் எல்லார் மாதிரியுமே ஃப்ரெஷர். கடைசி பந்து பேட்டில் சரியான மீட் இல்லை. ஸோ எவ்வளோ ரன் ஓடினாலும் 4 ரன் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதிகபட்சமாக இன்னும் 1 ரன் எடுக்க முடியும். காம்படிஷன் விக்கெட். 2 ரன் வித்தியாசத்தில் மோட்டுப்பட்டி இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இந்த செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஐயோ ஆக்சுவலாக அந்த நோ பாலுக்கு அப்புறம் நிறைய ஆர்கியூமெண்ட் போச்சு. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இருந்தாலுமே இங்கே நல்ல பேட்டிங் ஜனா சொல்லியே ஆகணும். ஸோ ஹார்ட் லக் ஃபார் பெத்தூர். முடிஞ்ச அளவுக்கு போராட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீமாக சேமி போகிறாங்க.